ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நம்ம பசங்களாம் வந்து எப்படி எழுதுனான்னு கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் எப்படி பார்த்தது ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி படிச்சிருந்தா ஈஸியாக நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்களாம் எப்படி எழுதுனீங்க? ஓகே, உனக்கு எவ்வளோ மார்க் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 80+. ஏன் 90+ வாங்கிக்கலாமே? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணுவியா? 1 மார்க்ஸ் எந்த அளவுக்கு எழுதுனேன்? 2 மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டு. நீ 90+ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உனக்கு எதில் மார்க் போகும்? 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு. 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு, மற்றதெல்லாம் எல்லாமே கரெக்டாக எழுதியாச்சு. உனக்கு உனக்கு அதே 1 மார்க்ஸ்ல நிறைய பேருக்கு 1 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. உனக்கு 1 மார்க்ஸ்ல போயிருக்கு, மீதி எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம். எவ்வளோ மார்க் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? 90+ மார்க்ஸ், வெரி குட். ஸோ இவன் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல்லேயே வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆகுவான். இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 60+ மார்க்ஸ் வந்துடும். அணி எழுதிட்டியா? டிரான்ஸ்லேஷன் எழுதினியா? நெடுவினா படித்த முதல்ல நெடுவினா எவ்வளோ நெடுவினா எழுதினேன்? ஒரே ஒரு நெடுவினா தான் எழுதினேன். மீதி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டேன். சூஸு 14 கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும். உனக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு, மீதி எல்லாம் சூஸும் கரெக்ட். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக எழுதியிருக்கேன். 60+ மார்க்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ தமிழுக்கு பேசிக்காக ஸ்டடி பிளான் தான் முக்கியம். ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்.